பிரபா உலக நாடை தூக்கி அடிப்பார், உலக நாடே முடிப்பார். முக்கால் சத்தியம். நீதிமன்ற கோர்ட்டில் பயங்கரமான பிரச்சனை சிக்கல் இப்போ பயங்கரமாக வரும். பூட்டிட்டார். பூட்டினேன்னு தமிழ்நாடு இருக்கிற நீதிமன்றம் பூராமே பயங்கரமான சிக்கல் மோதல் விடுவார். கடவுளை அவமதிச்சு நீங்கள் நடத்த முடியுமா? என்ன காரணம்? ஒரே பேப்பர், இந்த ஒத்த பேப்பரில் நீ நடத்த நினைக்க அது முடியாது அப்படின்ட்டார். அந்த பேப்பரை நரகளை போட்டு, நீ இட்ட நரகளை போட்டு, அடுத்து ஆடு மாடு கோழி பறவைகள் அது சாணத்தை கழிக்கிறது சேர்த்து கட்டி அடுத்தாப்பில் ஒரு நரகள் வச்சுருக்காரு. அந்த நரகளை விட்டால் மானிட பிறவி போகிற இடம் வார இடம் சுண்டி போவ சரியா? அதையும் சேர்த்து அந்த பேப்பரில் கட்டிட்டார். இப்போ பூமியவும் கட்டிட்டார். இப்போ பூமியில் கையெழுத்து போட்டு விற்று தின்னு போகிறானா அவன் குடும்பத்தில் சாவு எண்ணிக்கை சங்கு ஊதுற கணக்கு வரும். முக்கால் சத்தியம். சாவுத கணக்கு சங்கு ஊதுற கணக்கு வரும். முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோ. நீதிமன்ற கோர்ட்டில் அனைத்தும் படியேறி போகிறது, தப்பாக வழக்கு ஆடுறது போகிறது அவங்க வீட்டுகளில் சங்கு ஊதுற கணக்கு இனிமேல் வரும். சங்கு ஊதுற கணக்கு வரும். புரியுதா இல்லையாப்பா? கோர்ட்டார் கேட்டுக்கோப்பா. சங்கு இப்போ நீதிமன்ற கோர்ட்டை எல்லாம் கட்டிட்டார். மந்திரத்தால் கட்டி பூட்டிட்டார். பூட்டினோடனே இப்போ விளையாட்டை அடிப்பார். எல்லா நீதிமன்றத்துலேயும் சங்கு ஊதுற கணக்கு அவன் வீட்டில் வழக்கறிஞர் பேசுவான். சரியா? உள்ளே வாதாட வர்றவன் பேசுவான், வழக்கு ஏற்றுறவன் பேசுவான், வழக்கு ஆடுறது பேசுவான். அவன் என் புள்ள போச்சு, என் பொண்டாட்டி போனான் அப்படின்னு வழக்கறிஞர் இப்போ வழக்கறிஞர்களுக்கு முற்றுப்புள்ளி படி ஏறி தூக்கி அடிக்கணும் அப்படின்ட்டார். அடித்தாப்பா நீதிமன்றம் என்ன அந்த கணக்கு எடுப்பார். நீதி, நியாயம், தர்மம் ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு நான் கொடுத்தேன். அந்த தர்மத்தை அழித்து உயிர் பலியை பூரா அறுத்து அது பூமியில் எனக்கு உயிருக்கு கொடுக்க முடியாதுன்னு பூமியில் கேட்கு. அப்போ நீதிமன்ற கோர்ட்டு அதுகளுக்கு தெரியும். ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு நீதிமன்றம் தெரியும். நீதிமன்றத்தில் அது கேட்கு, எங்களுக்கு நீதி கொடுக்க முடியலையா? மானிடத்தில் உட்கார்ந்த நீதிபதி சர்ச்சி ஆணும் பெண்ணும் இப்போ கடவுள்கிட்ட கேட்கு. எல்லா பறவைகள் உலக நாடு விலங்கு பறவைகளுக்கு எல்லாத்துக்குமே கண்ணு தெரியும். கடவுள் உட்கார்ந்துருக்காரு, சீக்கிரமாக விடுதலை கொடுப்பாரு. எல்லாமே பூமியில் கடவுள் நமக்கு பசியமத்துறது பூமியில் கொடுத்துருக்காரு. அந்த பூமியில் கொடுத்ததை அழிச்சு நாசம் பண்ணுதான் மானிடப்பே. இவனை நாக்கு அழிக்கணும். கடவுள்கிட்ட கேட்கு, நாக்கு அழிக்க ஐயா கடவுளேன்னு சொல்லி உலக நாடே கேட்கு. உலக நாடு படைச்சார், உலக நாடு விட்டார். எல்லா விலங்கு பறவைகள் எல்லாம் அனைத்தும் கேட்டுக்கொண்டே இருக்கு. நாய் ஊழ எடுத்துடா, சோழி முடிஞ்சிடா. அவன் வீட்டுகளில் ஊழையிட்ட மாதிரி போகும். முக்கால் சதி.